நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் பிரபல ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் இன்று தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது நம்மோடு அவர் இருக்கின்றார். மேடம் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே திமுக ஆதரவான கருத்துக்கள் மற்றும் இப்போ அப்பா பெரியாருடைய படத்தில் நடிச்சிருக்காரு. பெரியாரி கருத்துக்கள் மற்றும் திராவிட இயக்க கருத்துக்களோடு அவர் தொடர்ந்து பயணிச்சிருக்காரு. நீங்களும் அதற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டு வந்தீங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக திமுகவில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. இந்த இணைப்புக்கான காரணம் என்ன? உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஊட்டச்சத்து நிபுணர். ஆரோக்கியத்துக்கு நான் எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். திமுக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர்ற ஒரு கட்சி. அதற்கு உதாரணம் தலைவரின் காலை உணவு திட்டம். திமுக பெண்களுக்கு ரொம்ப மரியாதை தர ஒரு கட்சி. அதற்கு உதாரணம் அவருடைய புதுமை பெண் திட்டம். இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான். ஸோ இப்போ நீங்கள் திமுகவில் இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. இந்த கட்டத்தில் நீங்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றம் செல்வதா? நான் தேர்தலில் வெல்வதற்காகவோ பதவிக்காகவோ அரசியலுக்கு வரலைங்க. மக்கள் பணி செய்யணுங்கிறக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். 2026 எலெக்ஷன் பற்றி தலைவர் தான் முடிவு செய்யணும். ஸோ வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நிச்சயமாக போட்டியிடுவீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கடந்த இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா பெரியாருடைய கருத்துக்கள் சார்ந்து தொடர்ந்து பல மேடைகளில் அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் போன்றவர்கள் பெரியாரை கடுமையாக விமர்சனமும் எதிர்ப்பும் தெரிவித்து வராங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் அப்பாவோட அந்த ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இப்போது கட்சியில் சேர்ந்துருக்கீங்க. திமுக மேடைகளை உங்களை பார்க்கலாமா? பிஜேபி சீமான் போன்றவர்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்க போகுது? திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டை காக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த விமர்சனங்களுக்கு பதில் என்ன வேணும்? இப்போ பெரியாரை பற்றி விமர்சனங்கள் வருது, இப்போ திராவிட இயக்கங்கள் பற்றி விமர்சனம் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போது நீங்கள் பொதுவெளிக்கு இப்போ பொது வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் ஈடுபட போகிறீங்க. ஸோ இதை உங்கள் கருத்து என்ன மேடம்? இப்போது திராவிட இயக்கங்கள் சார்ந்து பெரியார் சார்ந்து உங்களுடைய பார்வை என்ன? நான் பெரியாரிஸ்ட். ஸோ பெரியாருக்கு எகென்ஸ்டாக யார் பேசுகிறாங்களோ அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா திரைத்துறையில் இருக்கார். இப்போ திரைத்துறையிலிருந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் இலக்கா வச்சு அவங்க வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சினிமா ஃபேமிலி, இப்போ விஜயும் வந்திருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? விஜய் மீதான உங்கள் பார்வை என்ன? விஜய் சார்னு இல்லைங்க, உழைக்கும் கரங்கள் இருக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஆனால் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது மட்டும் அரசியல் கிடையாது. உழைக்கணும். ஸோ அது பண்ண தயாராக இருக்கிறவங்க அரசியலுக்கு வரலாம். ஸோ விஜய் பற்றி உங்களோட மதிப்பீடு என்ன மேடம்? அரசியலில் அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலுக்கு பல நடிகர்கள் இன்றைக்கி அரசியல் ஜெயிக்க முடியல. கடைசியாக விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து வரைக்கும் வந்தார். அரசியலில் சினிமா பிரபலங்கள் ஜெயிக்க முடியுமா? இப்போ விஜயனுடைய அரசியல் வருவி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக சினிமா ஃபேமிலியிலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் இன்னும் மக்கள் பணி செய்யவே ஆரம்பிக்கலைங்களே. நான் பார்க்கவே இல்லை. அவர் வெளியில் மக்கள் பணி செய்யலை. ஸோ அவர் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நான் அதை பற்றி பேச முடியும். இது வரைக்கும் அவர் மக்கள் பணி செஞ்ச மாதிரி நான் பார்க்கல. திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஊழல் கட்சி அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவருடைய மாநாட்டிலிருந்து அவர் பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக எதிர்க்கிறாரு. நீங்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. திமுக மீதான விஜய் விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஸோ அவருடைய அந்த கருத்துக்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் மேடம்? அவர் ஏன்னா கடுமையாக வாரிசு அரசியல் தொடங்கி ஊழல் அப்படிங்கிற அந்த இடம் வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வச்சுருக்காரு. நீங்கள் திமுக இணைஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் அந்த கருத்துக்களை மக்களிடம் எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கண்டிப்பாக எடுபடாது. அவரோட கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ உங்களுடைய பிரச்சாரம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பயணம் திமுக நிகழ்ச்சிகள் மேடைகளில் உங்களை பார்க்கலாமா? சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்குமா? இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட அறிமுகமாகி? கண்டிப்பாக தலைவர் என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ அந்த பொறுப்புக்கு உண்மையாக இருப்பேன். சரி, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? நீங்கள் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சிங்க. இன்றைக்கி என்ன அப்பா என்ன சொன்னார்? என்ன அறிவுரை சொன்னார்? உங்களுக்கு என்ன அவர்கிட்ட இருந்து நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த பாடம் என்ன?
அவர் என் உயிர் தோழர். நான் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுவார். என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய இந்த ஊட்டச்சத்து நிபுணர் அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஊட்டச்சத்து நிபுணர் அப்படிங்கிற அந்த ஒரு பயணம் இருக்குமா, இல்லை அரசியல் மட்டுமே உங்களுடைய பயணமாக இருக்குமா? ரெண்டுமே. நியூட்ரிஷனிஸ்ட் அப்படிங்கிறது என்னோட தொழில். ஐ எம் அ செல்ஃப் மேட் பர்சன். ஸோ அதனால் கண்டிப்பாக அது தொடரும். அரசியல்லையும் என் பயணம் தொடரும். அரசியலில் உங்களுடைய லட்சியம் என்ன மேடம்? மக்கள் பணி செய்கிறது தான்.